மனிதனாக பிறந்தவன் வாழும் வழி மறந்துவிட்டான் என்று சொல்வார். இந்த ஒரு சிறு வீடியோவை பார்க்கவும். வணக்கம் நண்பர்கள். இப்பொழுது பூமியில் பில்டிங்லாம் இறங்குது அப்படின்னு சென்னை சமீபத்திய செய்தி. இது உலகம் பூரா நடக்கிற ஒரு கதையாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த சிறு வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரை பார்க்கவும். நமது பூமி மகா பெரிய மண் பூமி. அதில் மண், தண்ணீர், பல பல பாறைகள், கடல், சமுத்திரம், மரங்கள் அடங்கிய கோலம் சூரியனை சுற்றி வருகிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டும் இருக்கிறது. ஓகே, இந்த சீனரியோவில் நாம் மனிதர்கள் கண்டுபிடிப்புகளின் விஷயத்தை முக்கியமாக என்டர்பிரைசிங், அதாவது சாதிக்கக்கூடிய விஷயங்கள், புதுவித டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி மக்களிடம் செயற்கரியது என்று கூறி அதற்கு முக்கிய தலைவர்களின் உதவும்படி அந்தந்த நாடுகளின் அரசியல் ஆள்பவர்களை பயன்படுத்தி தாம் நிறைய சம்பாதிக்க வேண்டும், மக்கள் மத்தியில் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நினைப்பது தான் நம் மனிதனின் தலையாய நோக்கம். ஒரு அறிவாளியாக இருந்தால் கூட ஒருவர் சம்பளத்தில் வேலை பார்த்து பணக்காரனாக முடியாது என்பது உலகம் அறிந்தது. அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் 10 பேர் தான் குறிப்பிட முடியும், அதற்கு மேல் இல்லை. ஆனால் ஒரு கலைஞன், கதை எழுதுபவன், கண்டுபிடிப்பவர்கள், அரசியல் மன்னர்கள், தலைவர்கள், வியாபாரம் செய்வர்கள், புதிய பொருளை சந்தைப்படுத்துபவர்கள் போன்றவர்கள் தான் மிக விரைவில் பணக்காரனாக முடியும். இதுவே பணக்காரர் ஆவதின் தத்துவம். எல்லோருடைய புத்தகங்களை நாம் படித்திருக்கின்றோம். ஆகவே கண்டுபிடிப்புகளால் மக்களிடம் கவர்ச்சி காட்டி தேவைகளை எளிமையாக அனுபவித்து மண்ணை தோண்ட ஆரம்பித்தார்கள் மனிதர்கள். பிறகு குழாய், கிலோமீட்டர் கணக்கில் பூமியை ஓட்டை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். யாருக்கு என்னென்ன தேவையோ பூமியில் இருந்து எடுக்கின்றார்கள். பூமியை பல கோடிக்கணக்கான கிலோமீட்டர் கணக்கில் தண்ணீர், குருடாயில், சுரங்கங்கள் மூலம் கனிம வளங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. அதாவது பூமியின் அடியில் கூடாரம் போல் வெற்றிடம் தோண்டி கொண்டே இருக்கின்றது என்பது அர்த்தம். பூமியின் நிலை அப்படி இருந்தால் என்னவாகும்? பூமி பிளவுபடுமோ அல்லது பெருசாக ஆக இப்போ ஏற்படும் நில அதிர்வு பிளவில் சிக்கி அழிந்து போவோமோ? இவ்வாறு தோண்டி எடுப்பதை நிறுத்திவிட்டு பழைய சாதாரண இயந்திர இல்லாத வாழ்க்கைக்கு திரும்புவோமா? அல்லது இதே நிலை நீடித்தால் பூமி பல பல துண்டுகளாகி பூமியின் புவியீர்ப்பு மையத்தில் இருந்து எந்த திசையில் எந்த கிரகம் அல்லது நட்சத்திரங்கள் அல்லது சூரியனை போன்றவைகள் தன்னகத்தே இருந்து சென்று விடுமோ? அல்லது பல துண்டுகள் அந்தரத்தில் தனித்தனியே அச்சின் ஈர்ப்பு விசையில் தொங்கிக் கொண்டு இருக்குமோ? இப்படியெல்லாம் மிதக்கின்ற நிலை உருவாகுமோ? இல்லையில் பூமியின் பிளவுக்குள் கடலும் மனிதர்கள் தங்களது உடைமைகளுடன் பூமிக்குள் புதைந்து பதிவுபடுவார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. நாம் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது மனிதன் உலகளவில் தனது புத்திசாலித்தனத்தால் இயற்கையை அழித்து வருகின்றோம். ஒவ்வாத இடத்தில் பல பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுகிறோம். பூமியின் உள்ளே இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து பூமியை வெற்றிடமாக உருவாக்குகிறோம். அங்கே காற்றும் தண்ணீரும் பொருட்களும் உள்ளே புகுந்தால் பிறகு பூமியின் பிடிப்பு அப்படியே இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆகவே இயற்கை உருவாக்கிய இந்த அற்புத உலகத்தை மனிதன் தெரிந்தே அற்பமாய் சுயலாபம் என்ற நோக்கில் என்ற பெயரில் அமைத்து கொண்டு வருகிறான் என்பதுதான் உண்மை. ஆடுமறை ஆட்டம், ஆயிரத்தில் நோட்டம், கூடுமறை கூட்டம், கொள்ளுவரை வருமா என்பதை விட எல்லோரும் அழிவோமா என்பது ஒரு நாள் நிச்சயம் என்பது தெளிவாகிறது. இது எப்போங்கிறது தான் தெரியவில்லை இன்று வரை. உலகத்தின் அழிவை நாம் மனிதன் இயற்கையாக உருவாகிய உலகம் மனிதன் செயற்கையாய் அழிக்கிறான். இயற்கையான வாழ்க்கை வாழ முடியாதா? எளிமையான வாழ்க்கையை பின்பற்ற முடியாதா? இயற்கையோடு சூழலோடு இருக்க முடியாதா? இவைகள் எல்லாத்தையும் பெற்று நாம் என்ன முடிவில் சாதிக்கப் போகிறோம் என்று தோன்றுகிறது. அச்சம்தான் வருகிறது. மனிதனுக்கு மிகவும் நல்ல ஸ்ட்ராங்கான மன வலிமை இருக்க வேண்டியது தான்.
ஆனால் இப்படி கூண்டோடு கைலாசம் போகும் கதை என்ன நடக்குமோ? அந்த இயற்கைக்குத்தான் தெரியும் இயற்கை என்ன நினைக்கிறாள் என்று. இயற்கையின் சூழ்ச்சி எப்பொழுது தெரியும்? சூழ்ச்சி என்று சொல்வதிலே அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் காலப்போக்கில் இதை எட்டி விடுவோமோ என்ற அச்சம் தோன்றுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது கட்டிடம் பூமியில் இறங்குவதை சொல்கிறார்கள். பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பிளவு ஆல்ரெடி ஏற்படுகிறது. அந்த பிளவுகள் பெரிய பிளவுகளாக போய்விடுமோ என்பதுதான் அச்சம்.